சாரிங்க. இல்ல, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இவங்கெல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. நீங்க வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பாரதி இல்லனா பார்வதி. எனிவேஸ், வாழ்த்துக்கள்ங்க. உங்க மனசுல என்ன இருக்கோ அதுபடியே நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீங்களும் உங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும். நான் அதுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. வாழ்க்கை குடுக்கறேன்னு வந்துட்டு கைய குடுக்கறான் பாரு. நீங்க விடுங்க அருண், அவங்கள நான் பாத்துக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ பாட்டி. சரிங்க பாரதி, நான் கிளம்புறேன். பாய். பாய். வரமா. அப்ப நீ இன்னும் ஆதியும் மறக்கலையா? அப்படின்னு யார் சொன்னா? ஏண்டி இவ்வளவு நேரம் நீ அந்த பையன்கிட்ட அப்படி சொன்னேன்னு தானே அவன் சொன்னான். அவர்கிட்ட நான் அப்படிதான் சொன்னேன். ஆனா அது உண்மைன்னு சொன்னா? அப்புறம் ஏண்டி அவன்கிட்ட அப்படி சொன்ன? அப்படி சொன்னா தானே அவர் வேணான்னு சொல்லுவாரு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இந்த 5 வருஷத்துல எதுவுமே மாறல. நானும் மாறல. நான் வாழ்றது என் குழந்தைகளுக்காக மட்டும்தான். உனக்காக நீயும் கொஞ்சம் வாழணும்ல பாரதி. இது வரைக்கும் நான் வாழ்ந்ததே போதுமா? இனி இருக்கிற வாழ்க்கைய இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிறேன். அதுக்கு இல்ல பாரதியே. பாட்டி, முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆதி இனிமே திரும்ப வரப்போறதில்ல. அப்படியே வந்தாலும் அவர் என்ன தேடி வரப்போறதில்ல. அப்படியே அவர் என்ன தேடி வந்தாலும் நான் அவரை ஏத்துக்க போறதில்ல. முடிஞ்சது முடிஞ்சதுதான். நாங்களும் ஆதி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லல. வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வாழுன்னு தான் சொல்றோம். இனிமே ஆதிக்கு மட்டும் இல்ல, எந்த ஆம்பளைக்கும் என் வாழ்க்கையில இடம் இல்ல. போதுமா? இனிமே இத பத்தி பேச வேண்டாமா ப்ளீஸ்? ஆதி, தமிழ், ஹாப்பி பர்த்டே மாம்ஸ். Hey. Happy Thank you. Happy birthday, Adi. நல்லா இருக்கேன். Thank you. What a surprise. Actually, கல்யாணம் சொல்லி இன்னைக்கு என்னோட பர்த்டேங்கிறதே மறந்துட்டேன். நீங்க மறக்கலாம், நாங்க மறக்க முடியுமா? இல்ல அக்கா தான் மறக்க விட்டுருவாளா? Actually, அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கே சொன்னா எப்படி ஆதி? ஈவினிங் கேக் கட்டிங் இருக்கு, டான்ஸ் பார்ட்டி வேற இருக்கு. அந்த வேலை எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்ட போல. பின்ன அவளுக்கு உங்களை விட்டா யோசிக்க வேற விஷயம் இருக்கா என்ன? ஆமா மாம்சு, நேத்து பிளைட் கிளம்புனதுல இருந்து எத்தனை போன் பண்ணா தெரியுமா? ஆதிக்கு அது பிடிக்கும், ஆதிக்கு இப்படியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் செட்டே ஆகாது, ஆதி இதுக்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டாரு, ஆதி 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 ஆதின்னு ஒரே ஆதி புராணம் தான். அக்கா பேசினது மட்டும் ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு சோசியல் மீடியால ஆதிங்கிற பேர் தான் ட்ரெண்டிங்ல இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அவ பேசிட்டா. ஏய் போதும் அபி, ரொம்ப கிண்டல் பண்ணாத. மித்ராவுக்கு சந்தோஷம் ஆதி மட்டும் தானே, அதான் இப்படி இருக்கா. சரி மித்ரா, நீங்க போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, அப்புறம் வந்து சாப்பிடுங்க. ஓகே வா. ஐயோ போதும், கைய விட்டா ஓடிடுவாரா இல்ல யாராவது தூக்கிட்டு போயிருவாங்களா? ஒரு குழந்தைக்கு பர்த்டே, அத என்ஜாய் பண்ண விடாம ஸ்கூலுக்கு போக சொல்லி டார்ச்சர் பண்றாங்க கொடுமைக்காரங்க. இப்ப என்ன பண்ணலாம்? ஐடியா. டேய், ஸ்கூலுக்கு கிளம்பலையா? அத்தை, அவனை எழுப்பி விடுங்க, ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு எதுக்கு வம்பு? அவனாச்சு அவங்க அம்மாவாச்சு. டேய் ஆதித்யா, ஏன் படுத்திருக்க? கிளம்பு, ஸ்கூலுக்கு போலாம். இல்லக்கா, எனக்கு ஒரே ஃபீவரா இருக்கு.
டேய் இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த உள்ள வந்தோம்ல அப்ப இருந்து என்ன பார்த்துக்க யாருமே இல்லையா காய்ச்சல் அடிக்குதா டேய் உடம்பு சூடாவே இல்லையடா அவனுக்கு உள்காய்ச்சலா இருக்கும்டி. ஆமா ஆமா உள்காய்ச்சல் நீ சரிப்பட்டு வர மாட்ட இரு அம்மா தம்பி ஸ்கூலுக்கு வர மாட்டான் ம், என்னது ஸ்கூலுக்கு கிளம்பாம படுத்துட்டு இருக்கான்? அவனுக்கு உள்காய்ச்சலா. உள்காய்ச்சல் உள்காய்ச்சல். ஓ, நான் பாக்குறேன். என்ன கண்ணா, என்ன பண்ணுது? காய்ச்சல் அடிக்குதா? ஆமாமா முடியவே இல்லம்மா ஓ, அச்சச்சோ, இன்னைக்கு அம்மா நிறைய சாக்லேட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்போ அதெல்லாம் வேஸ்டா? ஐயோ. ஆ அம்மா என்ன சாக்லேட்மா உனக்கு பிடிச்ச மில்க் சாக்லேட்ஸ், அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு சாக்லேட்ஸ் இருக்கு. அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் கேக் கட் பண்ணலான்னு கேக் எல்லாம் ஆர்டர் பண்ண. கேக் ஆர்டர் பண்ணிருக்கியாமா? ஆமாண்டா, உனக்கு தான் காய்ச்சல் அடிக்குதே, நீ தான் ஸ்கூலுக்கு போக மாட்டியே. அம்மா இப்ப தொட்டும் பாருமா.